உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்திற்கு ஆதரவு நல்கி வரும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் அன்பு வணக்கங்கள். நம்ம மருத்துவ முறையில் நிறைய மருந்துகள் சொந்தமாக தயாரித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒன்று தான் பிளஸ்ஸிங் ஆயில். அதை தாண்டி அன்றாடம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்குது. 2 மருந்து. என்ன மருந்து அப்படின்னா, காலையில் இஞ்சி கரும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்பீரேல், கோலூன்று நட்பவனே குமரன் ஆவான் அப்படிங்கிற ஒரு சித்தர் பாடல் இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, காலையில் இஞ்சி, மத்தியானம் சுக்கு, நைட்டு கடுக்காய், இந்த 3ஐயும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் நொடியற்ற வாழ்க்கை வரும், எப்பவும் இளமையாக இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சித்த மருத்துவத்தில் நம்ம பேசிக் மெடிசனாக 2 கொடுப்போம். திரிகடுகம், திரிபலா. இந்த திரிகடுகம், இந்த திரிபலா இதை பேஸ் பண்ணி, இதுதான் பேஸு. இதை தாண்டி சில இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா, இந்த அனுபவம் இதுதான் பாரம்பரிய மருத்துவம், அனுபவ மருத்துவம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ பேஸ் அதுதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி உடல்கள் அப்படிங்கிறது நம்ம வாத பித்த கப அது வாதத்தில் பித்த, வாதத்தில் கப அப்படின்னு சொல்லிட்டு 9 வகையான உடல்கள் இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு காம்பினேஷன் நம்ம மருத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா, எல்லா மருந்துமே ஒருத்தருக்கு வேலை செய்யாது, எல்லா மருந்துமே எல்லாருக்குமே வேலை செய்யாது. அப்போ நம்மகிட்ட வர பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக பார்த்துட்ருக்குறோம். அந்த அனுபவ முறையில் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு மருந்துகள் தயாரிச்சிருக்கிறோம். அதில் ஒன்று திரிகடுகம். இதெல்லாம் நமக்கு ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்கிறோம். இது டீ நீங்கள் எப்போனாலும் குடிச்சிக்கலாம். அந்த திரிகடுகம் தாண்டி இதில் நிறைய விஷயங்கள் கலந்துருக்குது. அதனால் இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த வாத பித்த கபம் இருக்கு இல்லையா, அதை சமநிலை கொண்டாடும். அதை தாண்டி உடல் வலிகளை சரி பண்ணும். செரிமான கோளாறுகள் இருக்கு இல்லையா, அதை நீக்கும். செரிமான கோளாறு இருக்கு இல்லையா, அது கேஸ் ட்ரபிள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரணும். காலையில், அதாவது நம்ம இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காலையில் வெந்நீர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மலமிளகி சரியாக போகணும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது வெந்நீருக்கு பதிலாக இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போல்லாம் ஒரு சோம்பேறித்தனம் வருதோ அப்போது சுறுசுறுப்புக்கு இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் பால் இல்லாமல் நாட்டு சக்கரை சேர்த்து, இல்லை தேநீர் சேர்த்து, கொஞ்சம் லெமன் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, நல்லா வேலை செய்யும். பாலோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கும்போது இதோட வேலை செய்கிற திறன் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அதுக்காக வேலை செய்யாமல் இருக்காது, வேலை செய்யும். ஆனால் பால் அப்படிங்கிறது இதோட வேலை செய்கிறத கொஞ்சம் மட்டுப்படுத்தும். அதனால் பால் இல்லாமல் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும். உங்களுக்கு 1 மண்டலம் நீங்கள் 1 வாரம் சாப்பிடும் போதே உங்களுக்கு உடம்புல வித்தியாசங்கள் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி சளி குற்றங்கள் இருக்கு இல்லையா, சளி குற்றங்களை இது சரி செய்யும். சளி குற்றம் அப்படிங்கிறது ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சளி வரும், சளி தொந்தரவுகள், கபம் வரும். அப்போ அந்த கப பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உண்டான மூலிகை மருந்துகளும் இதிலே கலந்துருக்குது. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? அப்போ செரிமான கோளாறுனால தான் நம்மளுக்கு மலச்சிக்கல் வருது. அந்த செரிமானத்தை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மருந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, இரவு எடுத்துக்கணும். இது கடுக்காய் காம்பினேஷன். ஓகேங்களா? கடுக்காய் காம்பினேஷன் திரிபலான்னு சொல்லுவோம் இல்லையா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3 சேர்ந்தது. இதை தாண்டி சில விஷயங்கள் சேர்ந்துருக்கு, அதை முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இந்த மருந்து, இந்த 2 மருந்துகளே நீங்கள் சரியாக ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நோய்கள் அப்படிங்கிறது மட்டுப்படும். ஓகேங்களா? அதை தாண்டி திரும்ப உங்களுக்கு நோய் அணுகாத்தன்மையை அது உருவாக்கி கொடுக்கும். நோய் அணுகாத்தன்மையை உருவாக்கி கொடுக்கும். அப்போ ஏற்கனவே இருந்த நோய் சரியாகுமா அப்படின்னா அதுக்கு நீங்கள் வரணும், கன்சல்டேஷன் பண்ணணும். அதை அதை க்யூர் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்குண்டான சிகிச்சை முறைகளை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இதை சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா இதற்கப்புறம் வரக்கூடிய நோய்கள் மட்டுப்படுத்தும். இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. சரிங்களா? அப்போ மலச்சிக்கல் இல்லை அப்படின்னா பிபி இருக்காது, பிபி நார்மலாக இருக்கும். சரிங்களா? அப்போ இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள், கட்டிகள், இதெல்லாம் கரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு உண்டு. ஆனால் ஒரே நாளில் சரியாகாது. நீங்கள் ரெகுலராக இந்த மருந்து சாப்பிடணும். குறைந்தபட்சம் 1 மண்டலம், அதிகபட்சமாக 3 மண்டலம் நீங்கள் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, இந்த 2 விஷயங்கள், இந்த மருந்துகள் எல்லாமே சேர்க்கப்பட்ட அத்தனை பொருட்களும் காயகல்ப மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட மருந்து.
அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். ஆரோக்கியமாக இருக்க சாப்பிட்டு பாருங்கள். தேவைப்படுவோர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடியில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம். நேரா வந்து பார்க்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்கலாம். இது அனுப்பிச்சு வச்சுருங்க அப்படின்னா, அதில் வந்து நிறைய நீங்கள் சந்தேகங்கள்லாம் கேட்க முடியாது. ஓகேங்களா? அதனால் கூடுமான அளவுக்கு நேரா வாங்க. ஒரு நாடி பார்த்துக்கோங்க. நாடி பார்த்து நோய் நொடியற்ற வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், சுபம். வாழ்க வளமுடன்.